விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் அன்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 23ஆம் தேதி 2025 இந்த ஒரு வார காலங்களில் எந்த மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ உங்களுடைய 10ஆம் அதிபதி, அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா 12, 1, 2ஆம் இடத்தோட இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடிய அமைப்பு. இந்த வாரத்தில் தொழில் அமைப்புகளில் சற்று லாபம் விரயமாகக்கூடிய அமைப்புன்னு இருக்கும். சில நேரங்களில் வேலை அமைப்புகளில் ஒரு மாதிரி டல்லான தன்மை முதல் அமைப்புகளில் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குங்க. அப்போ முதல்ல தொழில் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளில் லேசான ஒரு அளவுக்கு டல் இருக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் மனம் ஏமாற்றம் வரக்கூடிய அமைப்புகள் தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகிறது. 7ஆம் இடத்தையே ஓரளவுக்கு சுக்கிரன் பார்க்கறதும், 7ஆம் அதிபதி ஓரளவுக்கு குருவின் அமைப்புகள் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும், குடும்பம் அமைவதற்கான ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் மாதிரியான தன்மைகள் இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகளில் பிரிவுகள் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு அளவுக்கு நல்ல தன்மையா இருக்குங்க. தசா புத்தி ஒத்துழைக்கிறவர்களுக்கு இந்த வாரத்திலே பொண்ணை பார்த்தா அவங்கள பார்த்தா மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுவே அப்படியே திருமணம் ஆச்சு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு தான். கூடுதலாக உங்களோட 10ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வலுத்து உச்சமாக இருந்து இப்போ வக்கர நிலையில் இருக்கிறது தொழிலுக்காக கடன் வாங்க தேவையில்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். அந்த தொழில் சார்ந்த அமைப்புகளில் கடன் படக்கூடிய அமைப்புகளோ, கடன் வாங்கி ஒரு மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இப்போதைக்கு செய்ய வேணாங்க. ஆனாலும் புதிய கடன் வரக்கூடிய அமைப்பு தான். வீட்டுக்கு ஒரு கடன் போடுறேன், வாகனத்துக்கு ஒரு கடன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய செல்ஃபை உயர்த்துக்கிறதுக்கான ஏதோ ஒரு புதிய முயற்சி, அந்த முயற்சி கடனாக அமைவது, கடனால உங்களுக்கு பேர் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷேர் மார்க்கெட் அமைப்புகளில் இந்த வாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நவம்பர் 3ஆவது வாரம் சகல தரப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.